அம்மா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் பர்த்டே பார்ட்டி கொடுக்கறதா ஒத்துக்கிட்டு இருக்கேம்மா. வேணாம் நான் சொல்றேன். எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னாலும் வீட்டுக்கே கூட்டிட்டு வா, வீட்லயே பார்ட்டி கொடுக்கலாம். 1000 2000 எதுக்கு வேஸ்டா ஹோட்டலுக்கு செலவு பண்ற? புரியாம பேசுறிய. இந்த வெக்கம் கட்டவளை வீட்டுல வச்சுக்கிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இங்க கூப்பிடுறது? எல்லாம் என் தலை விதி. தங்கச்சிங்கிற பேர்ல ஒரு மானம் கட்ட. ராஜாங்கோ என்னடா சொன்ன? சேகர், many more happy returns of the day. ராஜாங்கோ, அவனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடி இருப்பேன், தப்பிச்சுக்கிட்டான். டேய், அண்ணன் நான் பிறந்தா மட்டும் போதாதரா, அண்ணன் நான் வாழணும். இறக்கமே இல்லாதவன். மலரே அழுவக்கூடாது, கண்ணீர் வீணாகுதே. முழுகாத மவராசி அழுதாலே பாவம், பெரியவங்க சொல்வாங்களே. ரோசா மலரே அழுவக்கூடாது, கண்ணீர் வீணாகுதே. முழுகாத மவராசி அழுதாலே பாவம், பெரியவங்க சொல்வாங்களே. தாலி ஒண்ணு இல்லாம தூளி வர போகுதுன்னு சுத்தமுள்ள பன்னீரு கொட்டுதம்மா கண்ணீரு. தாலி ஒண்ணு இல்லாம தூளி வர போகுதுன்னு சுத்தமுள்ள பன்னீரு கொட்டுதம்மா கண்ணீரு. 10 மாத பூ வரட்டும், கண்ணுக்குள்ள நான் சுமப்பேன், தொட்டிலிட்டா நோகும் எண்ணு தோள்களிலே நான் சுமப்பேன். சுட்ட கண்ணீர் தான் துடைக்க சுட்டு விரல் நான் இருக்கேன். சுட்ட கண்ணீர் தான் துடைக்க சுட்டு விரல் நான் இருக்கேன். ரோசா மலரே அழுவக்கூடாது, கண்ணீர் வீணாகுதே. முழுகாத மவராசி அழுதாலே பாவம், பெரியவங்க சொல்வாங்களே. பூவுக்குள்ள பூவிருக்கு, பூவை சுத்தி முள்ளிருக்கு, முள்கிழிக்கும் முன்னாலே மூடி வைக்க ஆள் இருக்கு. பூவுக்குள்ள பூவிருக்கு, பூவை சுத்தி முள்ளிருக்கு, முள்கிழிக்கும் முன்னாலே மூடி வைக்க ஆள் இருக்கு. சின்ன பொண்ணு குத்தம் இல்லே, மன்னிக்கிற நெஞ்சும் இல்லே, கற்புக்கு இது நட்டம் இல்லே, சுற்றம் இங்கே சுத்தம் இல்லே. நந்தவனம் தீப்பிடிச்சா நான் உறங்க போவதில்லை, நந்தவனம் தீப்பிடிச்சா நான் உறங்க போவதில்லை. ரோசா மலரே அழுவக்கூடாது, கண்ணீர் வீணாகுதே. முழுகாத மவராசி அழுதாலே பாவம், பெரியவங்க சொல்வாங்களே. பெரியவங்க சொல்வாங்களே. இத பாரு, இந்த குழந்தைய நாம வச்சுக்க முடியாது. என்ன வெளியில யாருக்கிட்ட கொடுத்துட்டு உன் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்.
ஒருவேளை குழந்தைய யாருமே வாங்கிக்கலன்னா? நம்மள போல இருக்கிற பிரச்சனை தீர்க்கறதுக்காக தான் கார்பரேஷன்ல குப்பை தொட்டியே வச்சிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்க. வெளியில வளரப்போற குழந்தை வளர்க்க போறவங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்க கூடாது. அதனால குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க கூடாது. மீறி கொடுக்க வச்சனா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. இது வாத்தியார சாக்லேட் எடுத்துக்க. என்னடா நினைச்சுக்க மனசுக்குள்ள? நீ தாத்தா வாயிட்ட வாத்தியார, சும்மா எடுத்துக்க. பாட்டி இருக்கா, அவளுக்கு கொடு. மச்சான் சாக்லேட் எடுத்துக்க மச்சான். நீ மாமா வாயிட்ட என்ன முறைக்கிற? அக்கா தங்கச்சி கூட பிறந்தா என்னைக்கா ஒரு நாள் மாமா வாங்கித்தான் தீரணும். வேற வழியே இல்ல, எடுத்துக்க. அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கியாடா. அம்மா நீங்களாவது எடுத்துக்கணுமா? எடுத்துக்கிறேன்ப்பா, எடுத்துக்கிறேன். நீ ஒருத்தனாவது இருக்கியே நீ பேரம் பிறந்ததை கொண்டாடுறதுக்கு. முதல்ல நீ எடுத்துக்கோப்பா. சரோஜா, சரோஜா. என்னம்மா? பாடி எடுத்துக்க. ஐ சாக்லேட் கொட்டு கொட்டு. வேண்டாம், வலிச்சுக்கிறேன். எல்லாத்தையும் நானே தீங்க போறேன். எடுத்துக்க சார். என்னப்பா அது? ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு சார். என்ன சார் தயங்குற? நீ அவங்க அப்பன் கட்சியா? அப்படி இல்ல. மட்டமான பசங்க சார். சாக்லேட் கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க. அட நீ ஏன் சார் அழுவுற? பெத்தவனுக்கே பிரியமில்ல என்னமோ. ஆனா பையன் மூக்கு முடியுமா ரொம்ப அழகா இருக்கான் சார். நான் நினைக்கிறேன் எவனோ ஒரு பெரிய இடத்து ராஸ்கல் தான் அந்த பொண்ணை நாசம் பண்ணிருக்கான். மாட்டுவான் மாட்டுவான். மாப்பிள்ள மாட்டாம எங்க போயிருவான்? சார் சார் 10 ரூபா பணம் கொடு சார். பொம்மை பலூன்லாம் வாங்கிட்டு போன சார். என்ன சார் இது 10 ரூபாய் ஆயிருச்சா? இதுக்கு மதிப்பு எவ்வளவுதானா? இந்தப்பா குழந்தைக்கு வேணுங்கிறதெல்லாம் நிறைய வாங்கிட்டு போ. சார் நீ போடுற கோட்டு தான் சார் கருப்பு. உன் மனசு வெள்ள சார். உங்களை கையெடுத்து கும்பிடுறேங்க, குழந்தைய கொடுத்துருங்க. முடியாது. உனக்கு நான் என்ன சொல்லிருக்கேன்? குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன் இல்லையா? இன்னும் இந்த நாடு நாடா இருக்கிறதுக்கு காரணம் அந்த பாலு தாங்க. குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கலன்னா அது எப்படிங்க பிழைக்கும்? ஏன் டின் பால் கொடுக்கறது? பெத்தது டின் இல்லைங்க, உங்க பொண்ணு. ஏய் நீ அதிகமா பேசுற. பேச வச்சிடுறீங்க, அப்புறம் அதிகங்கிறீங்க. அவ மார்ல பாலு கட்டிச்சுங்க. அங்க அவ துடிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த வேதனை ஆம்பளைங்களுக்கு எங்கம்மா தெரிய போகுது? அதை அனுபவிக்கத்தான் நாம பிறந்திருக்கிறோமே. சரோஜா நீ உத வாங்க போற. உத வாங்க போறது சரோஜா வாதர. குழந்தை எடுக்கலாம். டேய் இது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். சம்பந்தத்தோட தான் என்னை மாப்பிள்ளையா நடிக்க கூப்பிட்டீங்களோ? அம்மா குழந்தை எடுங்கம்மா. எவனா தொட்டா எலும்ப முறிச்சிடுறேன். எடுங்கம்மா. அடுத்தவங்களை ரத்த கண்ணீர் வடிக்க வச்சு அதுல உங்க அந்தஸ்து படகு விடுறீங்களாடா? நீங்களா மனுஷங்களாடா? பாத்து விட்டு ஒன்னு யாருங்க கூப்பிட்டது? நான் இங்க வருவேன். நீ யாரு கேக்குறதுக்கு? நீ சோப் போட. பேசாம இருக்கல. இப்ப உனக்கு தண்ணி ஊத்திருவேன். ஆமா சோப் போடனா போடுவாங்க. கிக்கி பிக்கி பாத்து கிக்கி பிக்கி பக்கி பக்கி. அடே கிக்கி பிக்கி கிக்கி பிக்கி. நீ பேசுற மாதிரியே இருக்கு நீ கொஞ்சிறதும். கிக்கி பிக்கி. இப்ப சாம்பாணி குழந்தைக்கா உன் மூஞ்சிக்கா அந்த பக்கம். அம்மா பையனுக்கு என்ன பேர் வைக்க போறீங்க? நீயே சொல்லு, என்ன பேர் வைக்கலாம்? இருளாண்டி. உன் புத்தி ஒன்ன விட்டு அங்க போகும். இருளாண்டி வெளிச்சாண்டி அந்த பேர்லாம் வைக்காதீங்கம்மா.
அனாவசியமா பேசாத, அது எங்க தாத்தா பேரு. உன் தாத்தா பேரு பாட்டம் பேரெல்லாம் வைக்கணுமா? நீங்க வைக்காதீங்கம்மா. அம்மா நீங்க இருளாண்டி நீங்க வைக்காதீங்கம்மா. இருளாண்டி இல்லம்மா. இருளாண்டி இல்லம்மா. இருளாண்டி போறீங்களா இல்லையா? உன் பேர் இருளாண்டியா? சொல்லுடா, உனக்கு பேர் வைக்கிறதுக்கு பெரிய போட்டியே நடக்குது. ஆமா ராஜாங்கம், உனக்கு எந்த ஊரு? தெக்க ரொம்ப தூரம். தெற்க ரொம்ப தூரமா? தெந்துருவமா? ம். மதுரை பக்கம். மதுரை பக்கம் இல்லையா? இங்க இருந்து 300 மைல் இருக்கு. விளையாடுறியா? என் ஊரு மதுரை பக்கம்னு சொன்னேன். ஓஹோ. ஆமா, எதுக்கு கேக்குற? இல்ல, உன் பேச்சு வார்த்தையை வச்சு நீ எந்த ஊர்னே கண்டுபிடிக்க முடியல. நல்ல தமிழ்லயும் பேசுற, திடீர்னு நாஸ்தாங்கிற வாத்தியாரங்கிற, ஒண்ணும் புரியலையே. அது சரோஜா, நான் துளிர் விட்டது மதுரை, எனக்கு குளிர் விட்டது மெட்ராஸ். அதான் ரெண்டு கலந்துருக்கு. துளிரு குளிரு பெரிய அடுக்குமொழி போல ஒரு. அம்மா வரங்கயோ. ராஜாங்கம், என்னம்மா? சொல்லுங்கம்மா. நான் ஒண்ணு சொல்லுவேன், கோச்சுக்க மாட்டியே? கோபமா? உங்ககிட்டயா? என்ன நீங்க என்ன புரிஞ்சுக்கலாமா? ராஜாங்கம், நீ இங்க இருக்கிறது என் புருஷனுக்கோ பிள்ளைக்கோ பிடிக்கல, அதனால. புரிஞ்சுக்கிட்டமா? அந்த வார்த்தையை உங்க வாயால சொல்லிடாதீங்க. நான் இங்க இருக்கிறது சோத்துக்கோ சுகத்துக்கோ இல்ல. நான் நினைச்சிருக்கிற வேலை முடிஞ்ச உடனே நீங்க சொல்லாமலே நான் போயிடுவோமா? போற போக்க பார்த்தா இவதான் என் பொண்டாட்டி, இதுதான் என் புள்ளன்னு சொத்துல பாதி கேட்க போறான். என்னடா செய்ய சொல்ற? அவனை விரட்ட ஒரு வழியும் தெரியலையா? வழி இருக்குப்பா. இந்த வீட்டுல இருந்து மட்டும் இல்ல, இந்த உலகத்திலே இருந்தே விரட்டத்துக்கு வழி இருக்கு. என்னடா சொல்ற? அதுக்கு அம்மாவோட உதவி வேணும். ஆனா அவங்க செய்ய மாட்டாங்களே. சொல்லுடா, நான் செய்ய சொல்றேன். அவங்கள கூப்பிடுங்க. கோமதி, கோமதி. கூப்பிட்டீங்களா? என்ன விஷயம்? சேகர் ஒண்ணு சொல்லுவான், அதை கேளு. யாரு இவன் சொல்ல போறானா? சொல்லுட. அம்மா, நம்ம வீட்டு பிரச்சனைக்கு ஒரு விடிவு காலம் வரணும்னா அது உங்களால தான் முடியும். என்னடா சொல்ற? வேற ஒண்ணும் இல்லம்மா, ரொம்ப சிம்பிள் தான். சொல்லு. நாங்க ஒண்ணு தரோம், அது ராஜாங்க சாப்பிடும் போது அவன் சாப்பாட்டுல கலந்து கொடுத்துருமா? ஏண்டா என்ன கொலகாரி அவ சொல்றியோ? நாஸ்கல், ஒரு தெருக்குடிக்கு நாங்க பெத்த பிள்ளை அடிக்கிறேன். இப்ப நான் சொல்றேன், அதை நீ செய்யற செய்யறேன் சத்தியம் பண்ணு. இல்ல அத நாங்க சாப்பிடுறோம். செய். டேய், உங்க அப்பன் பேர் என்னடா? என்னடா பல்ல காட்டுற? ஓ, பல்லு இல்லையா? ஒப்பன் பேர் சொல்ற. என்னடா முறைக்கிற? குத்திருவேன். பெரிய ரவுடியா நீ? ஒப்ப மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, பேர் தான் ஞாபகத்து வரல. இரு இரு, ஓ மூஞ்சிய வச்சே ஒப்ப யாருன்றத கண்டுபிடிக்கிறேன். சரோஜா, குழந்தையை கொண்டு வா. உங்களுக்கு விரதத்துல நம்பிக்கை இருக்கா? இல்லைனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு எதுவும் சாப்பிட வேண்டாம், பச்சை தண்ணி கூட குடிக்க வேண்டாம், பிளீஸ். ராஜாங்கம், வெளியில புறப்பட்டுட்டியா? ஆமா, ஆனா திரும்பி வந்துருவேன். அன்னைக்கு ஒரு நாள் ஆசையா கேட்டியே, கொழுக்கட்டை செஞ்சிருக்கேன், கொண்டு வரட்டுமா? ஐயோ, எனக்கு இப்படி ஒரு சோதனையா? என்னப்பா? ஒரு பக்கம் விரதம், ஒரு பக்கம் கொழுக்கட்டை. விரதமா கொழுக்கட்டையா? ஒண்ணுமே புரியலையே. சரி அம்மா, இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கீங்க, கொண்டு வாங்கம்மா. உட்காரு, கொண்டு வரேன். விவரம் புரியாத விரதமே, என்ன மன்னிச்சிரு. கொழுக்கட்டைக்காக ஒரு சின்ன தியாகம். மாட்டிக்கிட்ட கொழுக்கட்டை, நீ என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட. அம்மா, உங்க கையால ஒண்ணு எடுத்து கொடுங்கம்மா. அம்மா, ஏன் உங்க கை நடுங்குது? நீங்க எல்லாம் விஷமா கொடுக்குறீங்க. அப்படியே கொடுத்தாலும் உங்க கைப்பட்டா அது அமிர்தம் ஆயிடுமா? வேண்டாம்பா, அது சாப்பிடாத. என்னம்மா? நான் கொடுமைக்காரிப்பா, நான் கொடுமைக்காரி. என்னாச்சு?
உண்மையிலேயே அதுல விஷம் வச்சுட்டேன்ப்பா. அம்மா, என்ன கொல்றதுக்கு நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேண்டாம். உங்க கையில துப்பாக்கி கொடுத்தனே, அன்னைக்கே நீங்க முடிச்சிருக்கலாம். நான் கும்பிடுற தெய்வமே என்ன கொலை செய்ய நினைச்சா அதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்கு? என்ன மன்னிக்க மாட்டியாப்பா? என்ன மன்னிக்க மாட்டியா? உங்களுக்கு விரதத்துல நம்பிக்கை இருக்கா? இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்காக இன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருங்க. பச்சை தண்ணி கூட குடிக்க வேண்டாம் ப்ளீஸ். என்னடா பாம்பும் குட்டியும் சாப்பிடுதா? பார்த்துடா, உங்களுக்குள்ளேயே விஷம் வச்சுக்க. ராஜாங்கம், பங்களா நீங்க இருக்க புத்துக்கு பெயிண்ட் அடிச்சுட்டா அதுக்கு பேர் பங்களாவா? ஜெகநாதன், ஜெகநாதன் தானே உன் பேரு? ஏண்டா, உனக்கு உதவி செய்ய வந்தவனுக்கு விஷம் வைக்க எப்படிடா மனசு வந்துச்சு? நீங்களாம் மனுஷங்களாடா? உங்களையும் சேர்த்து தான் அந்த நாட்டுல ஜனத்தொகை கணக்கு எடுக்கிறாங்களா? ஏய், கால்நடை கணக்குல வர வேண்டியவன்லாம் ஜனத்தொகை கணக்குல வர்றீங்க. நான் ஒண்ணு கேட்கட்டுமா? நீ என்ன கொலை செய்யணும்னு நினைச்சேல, நான் ஏன் உன்னை கொலை செய்யணும் நினைக்க கூடாது? நினைச்சுட்டா ராஜாங்கம், வாடா வக்கீல், நீதான் விஷம் வைக்க ஐடியா கொடுத்தியோ? எனக்கு தெரியும்டா, இந்த கிரிமினல் புத்தி எல்லாம் உனக்கு தான் வரும். நான் என்னடா பண்ணேன்? நீ திங்கிற சோத்துல மண்ணெல்லியா போட்டேன்? அப்பா நீங்க போறீங்கப்பா, இங்க வந்துருங்கப்பா. எனக்கு விஷம் வைக்கிறாங்க. நான் எதுக்கு இங்க இருக்கேன்?
ஊமையா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க உனக்காகத்தான், உன் மேல இருக்கிற பழைய துடைக்கிறதுக்காகத்தான். என்ன நீ நல்லவன் நான் நம்புற, நீ கெட்டவன் இந்த உலகமே சொன்னால் நான் நம்ப மாட்டேன். ஏன் நீ ஏன் சொன்னால் நான் நம்ப மாட்டேன். சத்தியமா நீ கெட்டவன் இல்ல, கெடுக்கப்பட்டவன். அம்மா சத்தியமா சொல்றமா, உங்க மக கெட்டவன் இல்ல, கெடுக்கப்பட்டவன். சத்யா இப்ப சொல்லுமா, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிறவன் யாரு? அவன் தலையை கொண்டு வந்து ஒரு காலடியில் வைக்கிறேன், சொல்லுமா. அவனை கொண்டா உனக்கு பிடிக்காது, ஏன்னா நீ தமிழ்நாட்டு பொண்ணாச்சே. சரி, அவனே உனக்கு கட்டி வைக்கிறேன், சொல்லுமா. அதுவும் வேண்டாமா? அப்புறம் நான் ஏன் இங்க இருக்கேன்? எனக்கு என்ன வேலை இங்க? நான் போறேன். ஜெகநாதா, கட்டிட்டு வந்த லுங்கி சட்டையோட போறேன், வேணா சோதனை போட்டுக்க. இருட்டா இருக்கு, விடியட்டுமே. நான் சத்யா பேசுறேன். உங்களை எப்படி அழைக்கிறதுனே எனக்கு தெரியல. எங்க அண்ணன் உங்ககிட்ட நடந்துகிட்ட முறைக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க மன்னிச்சிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். என்னையே மனுஷியா ஏத்துக்கிட்ட உங்களால அவனை மன்னிக்கவா முடியாது? எனக்காக நீங்க படுற கஷ்டங்களை பாக்குறப்போ நான் எப்படி இந்த கடனை தீர்க்க போறேன்னே தெரியல. ஏன்னா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசை தவிர என்கிட்ட வேற எதுவுமே இல்லை. ஒண்ணு மட்டும் சொல்றேன், உயிருங்கிற காத்து என் உடம்ப விட்டு போற வரைக்கும் உங்களை நான் மறக்கவே மாட்டேன். கூடாது அடி நெஞ்சு சுடுகின்றதே, என்னை தாங்கும் சுமை தாங்கி சுமையாகி போனால் கண்ணீரில் விழி மூழ்குமே. உயிரின் நிழலே விலகக்கூடாது அடி நெஞ்சு சுடுகின்றதே, என்னை தாங்கும் சுமை தாங்கி சுமையாகி போனால் கண்ணீரில் விழி மூழ்குமே.
வழக்கானதையா பூத்திருந்த தாமரை பூ நீரில் அழுக்கானதையா பேதை மகள் வாழ்க்கை இன்று சோக வழக்கானதையா உன் வரவு கண்டதனால் ஓரளவு நான் சிரிச்சேன் காவல் ஒன்று வந்ததென்று கூந்தலுக்கு பூ முடிச்சேன் நந்தவனு தீப்பிடித்தா யாரை சொல்லி நான் அழைப்பேன் நந்தவனு தீப்பிடிச்சா யாரை சொல்லி நான் அழைப்பேன் உயிரின் நிழலே விலகக் கூடாது அடி நெஞ்சு சுடுகின்றதே என்னை தாங்கும் சுமை தாங்கி சுமையாகி போனால் கண்ணீரில் விழி மூழ்குமே கண்ணீரில் விழி மூழ்குமே ஜெகநாதன் சார், இனிமே உங்களுக்கு எந்த இடைஞ்சலும் இருக்காது. உங்க கௌரவம், அந்தஸ்து, பெருமை எல்லாத்துக்கும் கலங்க மறந்தவ கண்ணை மூடிட்டா. இனிமே நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. அவளை நீங்க மண்ணுக்குள்ள புதைச்சிருங்க, நான் இவனை மனசுக்குள்ள புதைச்சுக்கிறேன். உங்க பணக்கார ராஜாங்கத்தால புறக்கணிக்கப்பட்ட இந்த குழந்தைய இந்த ஏழை ராஜாங்க ஏத்துக்கிட்டா. உங்க அந்தஸ்து கூடி வானலாவ பறக்கட்டும். சத்யா சத்யா